ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ் காலேஜஸ்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான சோயா மின்ட் புலாவ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது கூட சோயா கூட நான் கொஞ்சம் வெஜிடபிள் அண்ட் க்ரீன் பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணிடலாம், பட் டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு சோயாவை சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு பட்டை லவங்க ஏலக்காய் சேர்த்து ஃபைனாக அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் எண்ணெயில் பட்டை லவங்க ஏலக்காய், பிரியாணி இலை, சோம்பு, ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கி விடுங்க. வெங்காயம் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வதங்கின உடனே அந்த பேஸ்ட் போட்டுட்டு மஞ்சள் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், நான் வறுத்து அதை சீரகத்தை அரைச்சி வச்சுருக்கேன் அந்த சீரகத்தூள், அதுக்கப்புறம் தயிர், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ், க்ரீன் பீஸ், ஊற வச்ச க்ரீன் பீஸ் இருந்தது, பட்டாணி அதையும் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம சுடுதண்ணியில் ஊற வச்ச சோயா. நான் வந்து கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் போடலைங்க, காலிஃப்ளவர்லாம் போடல, ஒன்லி உருளைக்கிழங்கு, கேரட், க்ரீன் பீஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்ச உடனே நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசி, இது இன்னும் நீங்கள் சீரக சம்பளம் போட்டிங்கன்னா ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். தண்ணி சுண்டி வரும்போது லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நெய், கரம் மசாலா ரொம்ப மைல்டாக போடுங்க, ஆல்ரெடி அரைக்கும் போதும் போட்டிருக்கோம். போட்டுட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா அந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் தம் போட்டிங்கன்னா ஒரு டேஸ்டி அண்ட் ஹெல்தியான சோயா மீன் புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு அக்கா ராயல் என்ன வாங்க. தேங்க்யூ.